தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு மனிதராக வளர்ந்து பிறகு புனிதராக உயர்ந்த அசிசி நகர் புனித பிரான்சிஸ் உடைய விழாவினை இன்று நாம் கொண்டாடுகிறோம். ஒரு முறை இவர் தனது இளம் துறவி ஒருவரை தன்னோடு அழைத்து, வாருங்கள் நாம் ஊருக்குள் சென்று போதித்து விட்டு வருவோம் என்று கூறி அழைத்து சென்றார். ஊருக்குள் நுழைந்து சென்றவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. நாள் முழுவதும் பலருக்கு பல பணிகளை செய்தார்கள். இருவரும் தங்களுடைய துறவற இல்லத்தை வந்தடைந்த பொழுது இந்த இளம் துறவி கேட்டார், போதிப்பதற்காகத்தானே நாம் ஊருக்குள் சென்றோம், போதிக்காமலேயே திரும்பி வந்து விட்டோமே என்று சொன்னபோது புனித பிரான்சிஸ் அசிசியார் சொன்னார், நமது செயல்கள் வார்த்தைகளை விட வலிமையானவை, தேவைப்படும் போது மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். பல நேரங்களில் நாம் பகிர்ந்து கொள்கின்ற நற்செய்தி வாய்ச்சொல்லாக இருப்பதை விட நமது வாழ்வாக அமைந்தால் சிறப்பாக இருக்கும். நற்செய்தியாக வாழ நாம் தவறியமைக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை ஒத்திருக்க செய்தீரே. அவரது வழியில் நாங்கள் நடப்பதால் உம் திருமகனை பின்பற்றி பேரின்பம் தரும் அன்பில் உம்மோடு ஒன்றித்திருக்கும் ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா? கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டா? யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38 இறைவார்த்தை 1 மற்றும் 12 முதல் 21 மற்றும் அதிகாரம் 40 இறைவார்த்தைகள் 3 முதல் 4 முடிய. ஆண்டவர் சூறாவளி நின்று யோபுக்கு அருளிய பதில். உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா? வைகரையை தன் இடம் அறிய வைத்ததுண்டா? இவ்வாறு அது வையக விளிம்பை தொட்டிழுத்து பொல்லாதவரை அதனிலிருந்து உதறி தள்ளுமே. முத்திரையால் களிமண் உருபெறுவது போல் மண்ணகம் வண்ணம் ஏற்றிய ஆடையாயிற்று. அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும், அடிக்க ஓங்கிய கை முறிக்கப்படும். கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டா? ஆழியின் அடியில் நீ உழவினதுண்டோ? சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ? இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ? நீ அவனியின் பரப்பை நீ ஆய்ந்ததறிந்ததுண்டா? அறிவிப்பாய் அதிலுள்ள அனைத்தையும் அறிந்திருந்திருந்தால். ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ? இருள் இருக்கும் இருப்பிடம் எங்கேயோ? அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ? அதன் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ? ஆம், அறிவாய். அன்றே நீ பிறந்தவன் அன்றோ? ஆமாம், ஆண்டுகளும் உனக்கு அதிகமன்றோ? யோபு ஆண்டவருக்கு கூறிய மறுமொழி. இதோ எளியேன் யான் இயம்புதற்குண்டோ? என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன். ஒரு முறை பேசினேன், மறுமொழி உரையேன். மீண்டும் பேசினேன்,
இனி பேசவே மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 139 பல்லவி. இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்தே உய்த்துகின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் இத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 10 வசனங்கள் 13 முதல் 16 வரை. இயேசு கூறியது: கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாகூமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார். உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார். என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒரு குருவானவர் பாவசங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு நபர் சென்றார். சாமி, நான் பாவி, பல கொலைகளை செஞ்சிருக்கிறேன் என்று சொன்னார். இந்த குருவானவர் கேட்டார், ஏன்பா பல கொலைகளை எல்லாம் செய்திருக்கிற? இப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தால் யார் எவரன்னு பார்க்க மாட்டேன், குத்தி கொண்டுடுவேன்னார். இப்போ ஃபாதர் கரிசனில் கேட்டார், இப்போ எப்படிப்பா இருக்குது? இப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னார். சாமியார் பாவசங்கத்தின் தொட்டி ஓடிவிட்டார். மாதிரி என்பது சில நேரங்களிலே நம்முடைய மனநிலையை குறித்தாலும் மாதிரி என்பது ஒரு எடுத்துக்காட்டு. புனிதர்கள் மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நபரை திருச்சபை கொண்டாடுகிறது. புனித பவுல் சொல்வார் மிக உறுதியாக, நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். நம்முடைய வழக்கமான வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், என்னை காப்பி அடியுங்கள். ஆக நாம் புனிதர்களை பின்பற்ற, எடுத்துக்காட்டை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பின் உறவாய், அமைதியின் தூதராய், பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், வேதனையுள்ள மனதில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலிலே நம்பிக்கையும், இருள் சூழ்ந்த இடத்திலே ஒளியையும், துயரம் நிறைந்த இதயத்திலே மகிழ்ச்சியும் விதைத்து தாய் திருச்சபையால் இரண்டாம் கிறிஸ்து என்று அழைக்கப்படுபவர்தான் அசிசி நகர் புனித பிரான்சிஸ். அவரிடமிருந்து 2 பாடங்களை மட்டும் நாம் கற்றுக்கொள்வோம். ஒன்று, நம் அனைவருக்கும் ஒரு கடந்த காலம் உண்டு. ஆங்கில இலக்கியவாதி ஆஸ்கர் வைல்டு என்பவர் சொல்வார்,
ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு கடந்த காலம் உண்டு, ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. நம்முடைய புனிதர் செல்வமும் செல்வாக்கும் உள்ள குடும்பத்திலே பிறந்தவர். ஆனால் இளைஞனாக உல்லாசமான ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவர். இவரது வரலாற்று எழுதியவர்கள் இவரது பகட்டான உடைகள், பணக்கார நண்பர்கள், தெருச்சண்டைகள், உலகப் போக்கை விரும்பும் இயல்பு ஆகியவை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். மேல் தட்டு இளைஞர்களோடு உல்லாசமாக சுற்றித் திரிவதையும் வீர சாகசங்கள் புரிவதையும் ஆர்வமாக கொண்டிருந்தார். ஆனால் 1706ஆம் ஆண்டு அசிசி நகர் பள்ளத்தாக்கில் இருந்த புனித தமியான் கோவிலிலே ஜெபிக்கச் சென்றார் இவர். இயேசுவின் திருச்சிலுவை திரு ஓவியத்தின் முன்பாக ஜெபித்து கொண்டிருக்கிற போது ஒரு குரல் கேட்கிறது. இயேசுவின் குரல், பிரான்சிஸ், என் வீடு பாழடைந்து கிடப்பதை பார்க்கிறாய் அல்லவா? எழுந்து சென்று அதை செப்பனிடு. இயேசுவே தன்னோடு பேசுவது போல உணர்கிறார். எனவே அவரிடமுள்ள பணத்தை கொண்டு அந்த புனித தமியான் ஆலயத்தை, பழுதடைந்த ஆலயத்தை பழுது பார்க்கிறார். ஆனால் உண்மையாகவே இயேசு குறிப்பிட்டது இன்னொரு ஆலயம். திரு அவையை தான் புதுப்பிக்க வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகின்றார். எனவே இந்த திரு அவையை தான் புதுப்பிக்க வேண்டும் என்றால், இந்த திருச்சபையை தான் செப்பனிட வேண்டும் என்றால், முதலில் தன்னை செப்பனிட வேண்டும் என்பதை உணர்ந்தார். எனவே அவருடைய தன்னுடைய சுயசரிதியில் இவ்வாறு எழுதுகிறார், நான் பாவத்தில் வாழ்ந்தேன், பிறகு என் ஆண்டவரே என் அனைத்துமே என்று தன் வாழ்வை இயேசுவுக்காக முற்றிலும் அர்ப்பணித்தார். இந்த புனிதர் தன்னுடைய பழைய வாழ்வை மறக்கவில்லை, ஆனால் அது புது வாழ்வுக்கு அடிகோலியது. இரண்டாவது பாடம், துன்பங்கள் வழியாக கடவுள் நம்மோடு பேசுகிறார். புனித பிரான்சிஸ் இயற்கையை, விலங்குகளை நேசித்தார் என்பது உண்மை. ஆனால் அனைத்தையும் விட துன்புறுகிற இயேசுவை அதிகமாகவே நேசித்தார். சிலுவை போரின் போது ஓராண்டு சிறையில் இருட்டு அறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். குடும்ப வியாபாரத்தை கவனித்து கொள்ளவில்லை என்கின்ற காரணத்தால் அவருடைய தந்தை அவர் அடித்து துன்புறுத்தி வீட்டு காவலில் வைத்திருந்தார். பல காரணங்களுக்காக அவருடைய பார்வை பெரிதும் பழுதடைந்திருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் காயங்களை தன்னுடைய கைகளிலும் கால்களிலும் அவர் தாங்குகின்ற ஒரு பேற்றை பெற்றாலும் மிகவும் கொடுமையான அந்த பாடுகளை, இயேசுவின் பாடுகளை தன்னுடைய உடலில் அவர் தாங்கிக் கொண்டார். புனித பவுலடியார் சொல்வது போல, கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார், அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். அவ்வாறு இயேசுனுடைய பாடுகளை தன் உடலில் ஏற்றுக்கொண்டவர்தான் இன்று நாம் கொண்டாடுகிற அசிசி நகர் புனித பிரான்சிஸ். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் புனிதரை பின்பற்றி பாவிகளாகிய நமக்கும் கடந்த காலம் உண்டு, கடவுளின் கருணையும் உண்டு என்று உணர்ந்து மன்னித்து மறுவாழ்வு தருகிற இறைவனின் இரக்கத்தில் தஞ்சமடைவோம். இரண்டாவதாக, துன்பம் நம் புத்திக்கு புரியாத ஒரு புதிர் மட்டுமல்ல, அது இறைவனின் திட்டம் என்பதையும் நாம் உணர வேண்டும். யோபு சொல்வது போல, காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுபவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே. அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பதை உணர்ந்து நம் அன்றாட சிலுவைகளை, சுமைகளை, துன்பங்களை சுமந்து புனித பிரான்சிஸ் அசிசியாரை போல இயேசுவின் உண்மை சிடராக, இரண்டாம் கிறிஸ்துவாக வாழ முயற்சிப்போம். ஆமென். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக இந்தன் சிந்தனை சொல்ல அனைத்தும், இந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும்
இந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் இந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் இந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் இந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இந்த இப்பலி அல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை காணிக்கைகளை உமக்கு கொடுத்து வேண்டுகின்றோ. புனித பிரான்சிஸ் ஆர்வத்தோடு தழுவிக்கொண்ட சிலுவையின் மறைபொருளை நாங்கள் உமக்கு ஏற்ற முறையில் கொண்டாட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதருடைய வேத்துக்கு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிபண்பை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறைநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர் தொடும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். துன்பங்கள் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக அத்துன்பங்களை நாம் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ள தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய தனிப்பட்ட சமாதானம், குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் உலக சமாதானத்திற்காக இன்று நாம் கொண்டாடுகிற அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவர்களை இயற்றிய அந்த ஜெபத்தை நான் ஜெபிக்க நீங்கள் உள்ளுக்குள்ளேயே ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இறைவா, என்னை உமது அமைதியின் கருவியாக்கும். எங்கு பகைமை நிறைந்துள்ளதோ அங்கு அன்பையும், எங்கு கயமை நிறைந்துள்ளதோ அங்கு மன்னிப்பையும், எங்கு ஐயம் நிறைந்துள்ளதோ அங்கு விசுவாசத்தையும், எங்கு அவநம்பிக்கை நிறைந்துள்ளதோ அங்கு நம்பிக்கையும், எங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கு ஒளியையும், எங்கு மனக்கவலை உள்ளதோ அங்கு அகமகிழ்வையும் விதைத்திட அருள் புரியும். என் இறைவா, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் வரமருள்வாய். ஏனெனில் கொடுப்பதால் நாங்கள் பெறுகிறோம், மன்னிப்பதால் மன்னிக்கப் பெறுகிறோம், இறப்பதால் நித்திய வாழ்வடைகிறோம். ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நமது வாழ்க்கையால் அவரை பிறருக்கு அறிவிக்க நம் அனைவரையும் அழைக்கின்றார். இவ்விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றவர்கள்.
நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸில் விளங்கிய அன்பையும் திருத்தூது ஆர்வத்தையும் நாங்கள் பின்பற்றி உமது அன்பின் ஆற்றலை கண்டுணர்ந்து அது அனைவருடைய மீட்புக்கும் பயன்பெற செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.